கௌதம் சில்லை இப்போ ஒரு அதிரடியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கதிர் வந்து சேட்டை வந்து பேசுகிறாங்க. அம்மா அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் போய் அந்த பேப்பரை வந்து சப்மிட் பண்ண போனோமா அப்போன்னு பார்த்து இந்திராவும் கௌதமும் வந்துட்டாங்க. சரிடா, அவங்க வரதுனால என்ன தம்பி உங்களுக்கு பிரச்சனையாக போகுதுன்னு ஏமா வந்து பேசுகிறாங்க. நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க. நான் பேப்பரை சப்மிட் பண்ண மாதிரி நம்ம கௌதமும் பேப்பரை வந்து சப்மிட் பண்ணியிருக்கான். எனக்கு எதிராக வந்து கௌதமை வந்து நிற்க வச்சிருக்கா. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கௌதம் இல்லைம்மா, இந்திரா தான் சொல்லி எல்லா பழியும் தூக்கி இந்திரா மேலே வந்து போட்டாங்க. டேய் சும்மானு இருடா, இந்திராலாம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்னு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, ஸ்மார்ட் கேர்ள்னு சொல்லி அவள் நம்ம வீட்லேயும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஏற்கனவே எல்லாத்தையும் வந்து என்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டா அப்படின்னு வந்து கதிர் வந்து பச்சையாக போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. கௌதம் கிட்டேருந்து தான் தொழிலேருந்து எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டாங்க நம்ம கதிர். ஆனால் ஜெயா முன்னாடி வந்து இப்படி அழுதுகிட்டே வந்து பேசுகிறாங்க. எனக்குன்னு யாருமா இருக்கா? என் மனைவிக்கு இது மாதிரி பிரச்சனை. அப்புறமேட்டுக்கு சமீபத்தில் நான் இழந்த இழப்பெல்லாம் ரொம்ப அதிகம். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு இது ஜெயிச்சா ஆறுதலாக இருக்குன்னு நினச்சேன். இதுக்குன்னு போட்டிக்குன்னு வந்துட்டாமா, அதுக்குன்னு அன்னபூர்ணியே வந்து பிரிஞ்ச மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் பேச மாட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி இடக்கு முடக்கா பேசுகிறாங்க. அந்த இடத்துல கௌதமும் இந்திராவும் வந்துடுறாங்க. என்ன கௌதம், உன் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்ட போல இருக்கே. அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, எதுக்குடா நீ இவனுக்கு எதிராக வந்து நிற்கிற? இது ரொம்ப தப்பு இல்லை. நம்ம குடும்பம்லாம் பிரிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அத்தை, நாங்கள் ஒன்றும் கதிரை எதிரியாக பார்க்கல, எதிராக நிற்கலை. நம்ம கௌதமும் நிற்கிறாங்க, கதிரும் நிற்கிறாங்க, அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதுக்கான நம்ம வெற்றி பாதையை நோக்கி போக வேண்டியதான். என்னடி உன் புருஷன் உன் பேச்சை வந்து கேட்குறான்னு நினைக்கிறியா? அவ்வளோதான் சொல்லுவேன். கௌதம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல ஜெயா வந்து இந்திரா கிட்ட. எனக்கு ஒன்றும் புரியல, ராமச்சந்திரன் வாழ்க்கையில் நீங்கள் தானே முடிவெடுக்கிறீங்க, அப்போ நான் கௌதம் வாழ்க்கையில் நான் தானே முடிவெடுக்கணும்னு ரெண்டு பேரும் சமயம் வந்து மல்லு கட்டுறாங்க. பாத்தியாக்கா ஒன்னே எழுத்து பேசுகிறா. இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? கௌதம் கொடுக்குற இடம். பாத்தியாடா உன் மனைவி என்னென்னலாம் பேசுகிறா. நீ கண்டிப்பாக அந்த பேப்பர் வேணான்னு சொல்லிட்டு வந்துடணும். இதுதான் இந்த அம்மாவோட உத்தரவு. அத்தை, அப்படியெல்லாம் வந்து கேட்கலாம் முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா இந்திரா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம கதிரை. அவரோட சமீப காலத்தில் நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கு. இது எல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சுத்தமாக எனக்கு தெரியலன்னு அந்த இடத்துல வந்து இந்திரா வந்து பாயிண்ட் மேலே பாயிண்ட்டாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியாது கௌதம், நீ வேண்டாம் தான் சொல்லிட்டு வரணும். அதான் முடியாதுன்னு நான் சொல்கிறேன்ல, எதுக்கு எடுத்தாலும் என்ன அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்ட பேசுங்க அத்தை, என்ன சொன்னாலும் செய்வாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக கௌதம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன ஏமாத்துறத பார்த்தேன்? பின்ன கௌதம் கிட்ட கம்பெனி இருக்கிற வரைக்கும் சூப்பராக வந்து இருந்துச்சு. அதான் நானும் தான் பார்த்தமே. இன்டர்வியூ எடுக்கும்போது அவன் என்ன செஞ்சாங்கிறத நான் பார்த்தேன். நீயும் சமீப காலத்தில் ரொம்ப வந்து அவமானப்படுத்திட்ட நம்ம குடும்பத்தை அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் விவகாரத்தை சொல்கிறாங்க நம்ம கதிர். இதை கேட்டோன்னே, மாமா என்ன ஓவராக பேசுகிறீங்களா? அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து யார் பண்ணா என்ன பண்ணான்னு வெளியில் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. என்னமோ ரொம்ப வந்து நல்லவங்க மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், என்ன சொல்லட்டா? அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கை தூக்கி செம்மையாக வந்து இந்திரா வந்து ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடி கதிரை வந்து மிரட்டுறாங்க. ஜெயா வந்து பார்த்துட்டு கடுப்பாயிட்டாங்க. கையை தட்டி விட்றாங்க. என்னடி நான் இருக்கும்போதே கதிரை வந்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து கௌதம் தான்க்கா. கௌதம், நீ எப்போதும் என் புள்ள நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி நினச்சது உண்மையாக இருந்தா நீ இந்த இதில் நிற்கவே கூடாது. இல்லைம்மா, என்னால் முடியாது. நான் எதுவாக இருந்தாலும் இந்திரா பேச்சை மட்டும்தான் கேட்பேன். இந்திரா ரொம்ப நல்லவம்மா. என்ன பிரச்சனைன்னு தெரில, உங்கள் கண்ணோட்டத்தில் மட்டும் இந்திரா செய்கிறதெல்லாம் தப்புன்னே தெரியுது. அப்போனா அவங்க சுற்றி இருக்கிறவங்க தான் சரியில்லை. ராகினி சித்தியெல்லாம் வந்து டக்குன்னு வந்து மன்னிச்சிருவீங்க, கதிரை மன்னிச்சிருவீங்க. ஆனால் இந்திரா தப்பே செய்யாத ஒருத்தியை மன்னிக்க மாட்டீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கௌதம் வந்து கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு வந்து டோட்டலாக வந்து இது நம்ம கௌதமே இல்லை, இந்திராவோட புருஷனாக வந்து மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராகினி.